அனைவருக்கும் வணக்கம். தமிழன் ராஜ் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு வரோம். அதில் படி 2010 நடந்த டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்குறோம். குரூப் 1 நடந்த கொஸ்டின் இதில் பார்த்தோமாக்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோமாக்க, பாரத பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் இந்தியாவில் கீழ்கண்ட திட்டங்கள் இணைந்து அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எந்தெந்த திட்டங்களை இணைத்து இந்த திட்டம் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் பார்த்தோமாக்க ஆப்ஷன் ஏ, பாரத பிரதமர் வேலைவாய்ப்பு திட்டம் மற்றும் கிராமிய வேலைவாய்ப்பு. இந்த ரெண்டு திட்டத்தையும் சேர்த்து தான் பாரத பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் உருவாக்கப்பட்டது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமாக்க, கீழ்கண்டவற்றில் சரியான வரிசை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு SLV-3 ஏவப்பட்டது. ரெண்டாவது பங்களாதேஷ் உருவாக்கம். மூணாவது சிக்கிம் இந்தியாவின் 22வது மாநிலமாக உருவாக்கம். அடுத்து பொக்ரான் சோதனை. இதை வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு SLV-3 ஏவப்பட்டது. இது எப்போ ஏவுனாங்கன்னு பார்த்தோமாக்க, இது 1980 ஜூலை 18 இது ஏவிருப்பாங்க. அடுத்து பங்களாதேஷ் உருவாக்கம். பங்களாதேஷ் உருவாக்கம் எப்போ உருவாக்குன்னா 1971 பங்களாதேஷ் உருவாச்சு. இந்த பங்களாதேஷ் உருவாக காரணமாக இருந்தோம் இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது இந்த பங்களாதேஷ் உருவாச்சு. இது பங்களாதேஷ் கிழக்கு பாகிஸ்தான்னு சொல்லுவாங்க. முன்னாடி கிழக்கு பாகிஸ்தான் என்ற பெயரில் இருந்துச்சு. இப்போ அதை பங்களாதேஷ் தனியாக உருவான ஆண்டு 1971. அடுத்து மூணாவது சிக்கிம் இந்தியாவின் 22வது மாநிலமாக உருவாக்கம். சிக்கிம் எப்போ இந்தியாவின் 22வது மாநிலம் ஆச்சுன்னா 1975 தான் சிக்கிம் 22வது மாநிலமாக இந்தியாவில் உருவாச்சு. அடுத்து பொக்ரான் அணு சோதனை இது எந்த வருஷம்னா, பொக்ரான் அணு சோதனை 1974. இதுதான் பொக்ரான் அணு சோதனை. ரெண்டாவது பார்த்தோமாக்க, ரெண்டாவது பொக்ரான் அணு சோதனை 1998 நடக்கும். அது வேணாம், அதை விட்டுருவோம். இப்போ இதை வரிசைப்படுத்துவோம். இதை வரிசைப்படுத்தினா ஃபஸ்ட்டு எது இருக்குனாக்க பங்களாதேஷ் உருவாக்கம். அடுத்து நெக்ஸ்ட்டு பொக்ரான் சோதனை 1974. மூணாவதுன்னு பார்த்தோமாக்க சிக்கிம் இந்தியாவின் 22வது மாநிலமாக உருவாக்கம் 1975. நாலாவது பார்த்தோமாக்க SLV-3 ஏவப்பட்டது 1980. இது கரெக்டான ஆப்ஷன் பார்த்தோமாக்க ஆப்ஷன் ஏல உள்ளது. 2, 4, 3, 1 இந்த வருஷம் தான் இதுக்கு கரெக்டான வரிசை. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமாக்க, தமிழ்நாட்டின் கல்வி அறிவு சதவீதம் 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தோமாக்க ஆன்சர் பார்த்தோமாக்க கரெக்டாக ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டியில் உள்ள 73.45% தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். இது 2001 படி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம 2011 படி தெரிஞ்சுக்கிட்டோமாக்க தமிழ்நாட்டுக்கு எவ்வளோண்டா 80.33%. இதுதான் தமிழ்நாட்டுக்கு. இதே இது இந்தியாவுக்கு பார்த்தோமாக்க 74.04% தான் இது இந்தியாவோட கல்வி அறிவு விகிதம். தமிழ்நாட்டோட கல்வி அறிவு விகிதம் 80.33%. இது 2011க்கு. 2001க்குன்னு பார்த்தப்பாங்க 73.45%. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமாக்க, முதல் இந்திய பேரரசை நிறுவியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. முதல் இந்திய பேரரசை நிறுவியவர் யாருன்னு பார்த்தோமாக்க ஆப்ஷன் பியில் உள்ள சந்திரகுப்த மௌரியர். இதுதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமாக்க, தமிழ்நாட்டில் ஜனநாயக முறையிலான தேர்தல் முறை கீழ்கண்டவற்றில் எதில் கிடைக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. அப்படி பார்த்தோமாக்க ஆப்ஷன் பி. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பியில் உள்ள கல்வெட்டு. கல்வெட்டின் வழியாகத்தான் தமிழ்நாட்டின் ஜனநாயக முறையிலான தேர்தல் முறை நடைபெற்றுச்சுன்னு நம்ம அறிஞ்சுக்கிறோம். அந்த கல்வெட்டு எந்த கல்வெட்டுன்னா உத்திரமேரூர் கல்வெட்டு. உத்திரமேரூர் கல்வெட்டு தான். இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு தான் நமக்கு ஜனநாயக முறையிலான தேர்தல் நடைபெற்றுச்சுன்னு சொல்கிறாங்க.
அது உத்திரமேரூர் கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா குட ஓலை முறையில் தான் தேர்தல் நடைபெற்றுச்சு. உத்திரமேரூர் கல்வெட்டு குட ஓலை முறையில் தேர்தல். இது யாரோட காலத்தில் நடைபெற்றுச்சுன்னா முதலாம் பராந்தக சோழன் காலத்தில் தான் இந்த கல்வெட்டு உருவாக்கப்பட்டது. முதலாம் பராந்தக சோழன் காலம்னு பார்த்தோமாக்கு கிபி 10ஆம் நூற்றாண்டு. இந்த 4 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் ஜனநாயக முறையிலான தேர்தல் எப்போ நம்ம ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆதாரம் கிடைக்குதுன்னா உத்திரமேரூர் கல்வெட்டில் தான் நடக்குது. அது எப்படி தேர்தல் நடந்துச்சுன்னா குட ஓலை முறையில் தான் தேர்தல் நடைபெற்றுச்சு. இது எந்த காலத்தில் பார்த்தோமோ கிபி 10ஆம் நூற்றாண்டு. அப்போ நம்ம யாரோட காலத்தில் இது வந்துச்சுன்னு பார்த்தோமாக்கா இந்த முதலாம் பராந்தக சோழன் தான் இந்த கல்வெட்டை உருவாக்குனது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமாக்கா தொல்காப்பியத்தில் சொல்லப்படும் பலவித நடனங்கள் 1 வெறிக்கூத்து, 2 கற்கூத்து, 3 வள்ளிக்கூத்து, 4வது களநிலை கூத்து. இவற்றில் எது சரி எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தோமாக்கு ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரியானவை. இதுதான் இதுக்கு கரெக்டான ஆன்சரு. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமாக்க 2001ஆம் ஆண்டு தேசிய மனிதவள அறிக்கையின்படி தமிழ்நாடு பெற்றுள்ள இடம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 2001 தேசிய மனிதவள அறிக்கையின்படி தமிழ்நாடு பெற்றுள்ள இடம் ஆப்ஷன் பி 3வது இடம். இதுதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமாக்க 1935ஆம் ஆண்டு இந்திய அரசாங்க சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு சென்னை மாகாணத்தில் அமைச்சரவையில் அமர்ந்த கட்சி எதுன்னு கேட்டிருக்காங்க. 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் கொண்டு வருவாங்க. அதன்படி இந்தியாவில் தேர்தல் நடத்தி தேர்தலின் மூலம் அமைச்சரை அமைச்சுக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அதன்படி சென்னை மாகாணத்தில் அமைச்சரவையில் அமைந்த கட்சி எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சென்னை மாகாணத்தில் 1935 இந்திய அரசு சட்டப்படி தேர்தல் நடைபெற்றுச்சு. அதில் எந்த கட்சி வெற்றி பெற்றுச்சுன்னு பார்த்தோமாக்கா ஆப்ஷன் சியில் உள்ள காங்கிரஸ் கட்சி. எப்போ தேர்தல் நடக்கும்னா 1937 யார் முதலமைச்சராக இருந்திருப்பாங்கன்னா ராஜாஜி தான் இதுக்கு முதலமைச்சராக இருந்திருப்பார். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் கடந்த 2009 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கட்சி வெற்றி பெற்ற தொகுதிகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. 2009 திமுக வெற்றி பெற்ற தொகுதிகளின் எண்ணிக்கை 18. ஆப்ஷன் டியில் உள்ள 18. 39 மொத்தம் 18 ஜெயிச்சிருப்பாங்க திமுக. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் கொல்கத்தாவில் உள்ள போர்ட் வில்லியம் கல்லூரி துவங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. கொல்கத்தாவில் வில்லியம் போர்ட் கல்லூரி இது எந்த வருஷம் உருவாக்குனாங்கன்னா ஆப்ஷன் டியில் உள்ள 1800 தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். 1800 தான் கொல்கத்தா வில்லியம் கோட்டையில் ஒரு கல்லூரியை நிறுவியிருப்பாங்க. இது யாரோட காலத்தில் இந்த கல்லூரியை நிறுவியிருப்பாங்கன்னா வெல்லஸ்லி பிரபு காலத்தில் தான் இந்த கல்லூரி உருவாக்கப்பட்டது. அவ்வளோதான், இன்றைக்கி பார்த்தா 10 கொஸ்டின் முடிஞ்சிச்சு. இந்த கொஸ்டினோட பிடிஎஃப் வேணும்னா வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது, டெலகிராம் குரூப்பில் இருக்குது. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறோம். தேங்க்யூ.